முன்னொரு காலத்தில் ஒரு பால்காரர் அரண்மனைக்கு பால் கொடுத்துட்டு இருந்தார். அப்போது அவர் அரண்மனைக்கு பால் கொடுக்க போகிற வழியில் டெய்லி ஒரு கல் தடுக்கி அவரோட பால் விழுந்துக்கிட்டே இருக்கும் அந்த கல்லுக்கு மேலே. ரொம்பவே பயந்து போன அந்த பால்காரர் இதை போய் அப்படியே மன்னர்கிட்ட சொல்லிடலான்னு நினச்சி மன்னர்கிட்ட போய் சொல்லுவார். டெய்லி பால் தடுக்கி அந்த கல் மேலே விழுறத மன்னர்கிட்ட சொன்னதும் மன்னரும் ரொம்ப அதிர்ச்சியாகவே கேட்குறாரு. கேட்டு அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. தன்னோட சிப்பாய்களை அனுப்பி அந்த கல்லை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தன்னோட காவலாளிகளை அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. போனதும் அந்த காவலாளிகள் அந்த கல்லை வெட்டி பார்க்குறாங்க கோடாரி வச்சு. ஆனால் வெட்டினதும் அதுலேருந்து ரத்தம் அப்படியே வந்துடுது நிறைய. இதை உடனே மன்னருக்கு தெரியப்படுத்துகிறாங்க, ரத்தம் வந்தது கல்லில் இருந்து அப்படின்ட்டு. உடனே மன்னர் தன்னோட படைகள்கிட்ட அந்த கல்லை தோண்டி பார்க்கும்படி சொல்கிறாரு. தோண்டி பார்க்கும்போது அங்கேருந்து சுயம்புவாக ஒரு லிங்கம் உருவாச்சு. அதாவது சுயமாக உருவான ஒரு லிங்கம். அந்த லிங்கத்தை வச்சு தான் இன்றைக்கி கோயிலாக கட்டி நெல்லையப்பர் கோயிலில் வழிபடுறாங்க. அவங்க கோடாரியை வச்சு வெட்டினது இன்றைக்கும் சிவலிங்கத்தோட மேலே ஒரு வெட்டுக்காயம் மாதிரி இருக்கிறதா சொல்லப்படுது. நம்மளுக்கு அவர் திருநெல்வேலி மாவட்டம் கோயிலில் நெல்லையப்பராக நின்று காட்சியளித்து நம்மளெல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு. ஓம் நம சிவாய.